ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கிஃப்ட் பேக்கிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் செய்யறதுக்கு வந்து நீங்கள் எந்த கார்ட்போர்டால் 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே சைஸ் வந்து எல்லா ரிப்பனுமே இது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெட்டல்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிப்பனில் வந்து சென்டராக ஒரு தெர்மாக்கோல் பீஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்திருக்கேன். அது வந்து 3 லேயர்ஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். அவ்விஸாக வந்து உங்களுக்கு டபுள் டேப் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த டபுள் சைட் டேப் வந்து உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ ரிப்பன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 ருபீஸ் வரும். கிட்டத்தட்ட 3 ரோல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த ரிப்பனை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சைடு சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது கரெக்டாக வந்து சைஸ் வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒட்டி அதை வந்து பீல் ஆஃப் பண்ணுங்க. ஓகேங்களா. பிகாஸ் நான் வந்து சைஸ் வந்து பார்க்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பீசஸ்லையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிப்பனை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 25 ருபீஸ்க்கு மெலோடி சாக்லேட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வச்சு தான் அந்த சிம்பிளான கிஃப்ட்டை வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த கார்னர்ஸ்லாம் சுற்றி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒட்டிடுங்க. அந்த மாதிரி நான் 2 சர்க்கிளில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். மொத்தம் 25 ருபீஸ்க்கு வந்து 25 பீசஸ் வந்து சாக்லேட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து ஈவனாக பார்த்து வந்து ஒட்டுங்க. அதேமாதிரி ஒட்டும் போது எல்லாமே ஒரே சைஸில் வச்சு பார்த்து ஒட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு டேப் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு லேயர் வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 லேயர், பட் 2 லேயரில் வந்து சாக்லேட், மேலே வந்து நம்ம அடுத்து ஃப்ளவர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து ஃப்ளவரை வந்து இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கடுத்து வந்து நான் வந்து கிளிட்டர்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ளவர் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ளவர் வந்து நான் தனியாக வந்து வீடியோ கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் எல்லாமே. ஸோ இந்த ஃப்ளவரை வந்து இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஷீட்டை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அந்த கிளாஸ் ஷீட்டை எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு சாரீ ப்ளீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஷீட்ஸ் அதான் மடித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் தெளிவாக. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, மடித்து என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். மொத்தமாக கசக்கி பிடிக்கும் போது அந்த கிளாஸ் ஷீட்டோட லுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸாக வந்து இருக்குது. அதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு போ பெருசாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த போ வந்து உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் நான் வாங்கினேன். ஓகேங்களா. ஸோ இந்த 10 ருபீஸ் போ வந்து அவ்விஸாக சிசரை வச்சு கேர்ள்ஸ் மாதிரி பண்ணுங்க. எனக்கு இதில் வந்து சரியாக கவர் ஆகலை. ஃபஸ்ட்டு டை பண்ணிவிட்டு எவ்வளோ டைட்னஸ் வேணுமோ அதை போல் டை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை கேர்ள் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, சிசரை வச்சு லைட்டாக வச்சு இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அந்த இழுத்த பீஸை நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ இதுபடி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து நான் சிசரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு கத்தியில் வரும்போது கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சிசரில் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஸோ டைப் பண்ணி கேர்ள்ஸ் வந்து பண்ணும்போது ஃபினிஷிங்குமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ உங்களோட கேர்ள்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 2 சைட்ஸுமே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதோட அவுட்புட் எல்லாமே வந்து நீங்கள் கையால் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் எஃபர்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. மேபி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.